வணக்கம். டாக்டர் கண்ணாதேவி. இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, செக்ஸ் சரிங்களா, உடல் உறவு இதை பற்றி நம்ம பெண்கள் வந்து பேசவே வந்து தயங்குவோம் இல்லைங்களா. இது வந்து தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்து தயங்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியுமே நம்ம சரியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அது மாதிரி நம்ம தெரிஞ்சு செயல்படும் பொழுது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களும் சரிவர வந்துட்டு இது வந்து செயல்படுவாங்க. நான் வந்து சொல்லிட்டு புரியுதுங்களா. இப்போது நான் இது வந்துட்டு இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு ஸ்கூல் இதுலேயே வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஸ்கூல், காலேஜு இந்த மாதிரி ஏன் இந்த டீனேஜ் வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு ஏன் இந்த செக்ஸ் நாலேஜ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏன் வந்துட்டு இதை சொல்கிறாங்க? ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ தெரியாத ஒன்றத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூளை அது வந்துட்டு எப்பயுமே ஏதாவது வந்து ஒரு ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மூளைக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. வெற்றி அப்போது அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, இதெல்லாம் வந்து இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு குழந்தை வந்து கன்சீவ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து ஒரு நல்ல வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது, அந்த பிள்ளைங்க வந்து அந்த விஷயத்தை ஒரு வந்து ஒரு நல்ல 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 விதமாகவே பார்ப்பாங்க சரிங்களா. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வெளியிலையும் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து நம்மளை காமிக்கிறோமோ, பிள்ளைங்களை காமிக்கிறோமோ சரிங்களா. அதுதாங்க நம்ம இல்லைங்களா. நான் இந்த விஷயத்தை பற்றி ஏன் நான் வந்துட்டு பேச வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னா, இதனால் பெரிய பல தவறுகள் வந்து நடக்குது. நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வந்துட்டு மனக்கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழுங்காலங்களில் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது மாதிரி விஷயங்களை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தப்பு கிடையாது. யார் சொல்கிறது தப்புன்னுட்டு? செக்ஸுங்கிறது தப்பு கிடையாதுங்க. ஏங்க, நம்ம பிறக்கிறதுக்கு காரணமே செக்ஸ் தான் இல்லைங்களா. செக்ஸ் வந்து தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் கட்டுப்பாடாக இருக்கணும். கட்டுப்பாடு, மன ஒழுக்கம், நம்ம எந்த இதில் நம்ம இருக்கோமோ அந்த மதத்துக்கு சார்ந்து நம்ம வந்து செயல்படணும் சரிங்களா. நமக்கு எந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த குழந்தை வந்துட்டு இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நான் வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்ல வரேன்னா, குழந்தை வந்து இப்போ வந்து பிறக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த 2 ஆத்மாக்களும் வந்துட்டு மனதளவில் வந்துட்டு இணையணும். மனதளவில் இணைந்து செயல்படும் பொழுது தன்னால் வந்துட்டு கன்சீவ் ஆகும் சரிங்களா. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்காக வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த ஆ ஆணுடைய விந்துகணுக்கள் வந்துட்டு எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக்கும் பொழுது கன்சீவ் ஆகுறது வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா பெண்ணுடைய அ அந்த 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 வ வ ஓவம் பார்த்தீங்களா? அ அ அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் கன்டென்ட் வந்து அது வந்து அதில வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிடும். ஸ்பெர்ம்ஸோட கவுண்ட் வந்துட்டு வந்து அத வந்து குறைச்சிடும். சரிங்களா? அதனால வந்து நம்ம வந்துட்டு என்ன வந்துட்டு வந்து சொல்றாங்கன்னா, அ ஆ ஆணுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமா வந்துட்டு இருந்துச்சு அப்டின்னா, வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ம்.